உண்மையான மதிப்பு. நீல நிறக்கல்லின் ரகசியம். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு புத்திசாலி குருவும் அவரிடம் கல்வி கற்கும் ஒரு சுட்டிச் சீடனும் இருந்தார்கள். ஒரு நாள் அந்த சீடனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. குருவே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனோட உண்மையான மதிப்பு என்ன? அதை எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்டான். குரு சிரித்துக்கொண்டே தன் பையிலிருந்து ஒரு பளபளக்கும் நீல நிறக்கல்லை எடுத்தார். அது பார்ப்பதற்கு ஒரு சாதாரண கல் போலவும் இருந்தது. அதே சமயம் ஏதோ ஒரு விசேஷமான சக்தி கொண்டதாகவும் தெரிந்தது. குரு சொன்னார், இந்த கல்லை எடுத்துக்கொண்டு கடை வீதிக்குச் செல். இதன் விலை என்னவென்று கேட்டு வா. ஆனால் ஒரு நிபந்தனை, இதை யாரிடமும் விற்றுவிடக்கூடாது. சீடன் முதலில் ஒரு பழ வியாபாரியிடம் சென்றான். சீடன், ஐயா, இந்த கல்லின் விலை என்ன இருக்கும்? பழ வியாபாரி, இது ஏதோ கோழி குண்டு போல தெரிகிறது. என் பேரன் விளையாட உதவும். வேண்டுமானால் இதற்கு பதிலாக 10 மாம்பழங்கள் தருகிறேன். கல்லை என்னிடம் கொடுத்துவிடு என்றான். சீடன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். அடுத்து ஒரு தானிய வியாபாரியிடம் சென்றான். வியாபாரி, இது தராசில் எடையாக வைக்க பயன்படும் போலிருக்கிறது. இதற்கு பதிலாக ஒரு மூட்டை அரிசி தருகிறேன் என்றான். சீடன் அங்கிருந்தும் நகர்ந்தான். கடைசியாக ஊரிலேயே பெரிய வைர வியாபாரி ஒருவரிடம் சென்றான். அந்த கல்லை அந்த வியாபாரியின் கையில் கொடுத்தான். அதை பார்த்ததுமே வியாபாரி ஆச்சரியத்தில் கண்ணை விரித்தார். ஒரு பூத கண்ணாடியை வைத்து பார்த்தார். விலைக்கு ஈடாகாது, இது விலை மதிக்க முடியாதது என்றார். சீடன் திகைத்துப் போய் கல்லை திரும்ப வாங்கிக் கொண்டு குருவிடம் ஓடினான். குரு நடந்ததை எல்லாம் கேட்ட குரு சொன்னார், பார்த்தாயா, ஒரு பழ வியாபாரிக்கு இதன் மதிப்பு 10 பழங்கள். ஒரு அரிசி வியாபாரிக்கு இது ஒரு மூட்டை அரிசி. ஆனால் அதன் அருமை தெரிந்தவருக்கு இது விலை மதிக்க முடியாத ரத்தினம். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். நீ உன்னை சரியாக அடையாளம் காணாதவர்களுடன் இருந்தால் உன்னை ஒரு சாதாரண கல்லாகவே நினைப்பார்கள். உன்னை மதிக்கும் இடத்தில் நீ இருக்கும்போதுதான் நீ ஒரு ரத்தினமாக ஜொலிப்பாய்.